நாங்கள் இன்றைக்கி போகிற இடம் என்னென்னா பேர்ல் பே. இது வந்து பண்டாரகமையில் இருக்குது. பேர்ல் பேன்றது ஒரு வாட்டர் வேர்ல்டு. சின்னாக்களுக்கு வந்து சின்னாக்கள் மட்டும் இல்லை, பெரிய ஆக்களுக்கும் விளையாடக்கூடிய நல்ல ஒரு இடம். ஸோ நாங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 4 minutes தூரத்தில் தான் இருக்கோம். பார்க்கலாம். பண்டாரகமைக்கு நாங்கள் வந்துட்டோம். பண்டாரகமை ஆல்மோஸ்ட் நான் வந்தது ஹைவே போட்டு, ஹைவேலேருந்து பொல்கோஸை விட்ட என்ட்ரன்ஸில் அவுட் ஆகி ஒரு ரோடுக்காக நாங்கள் போய் கொண்டிருக்கோம். ஸோ பாருங்க, ஒரு 3 minutes தான் காட்டுது. பேர்ல் பே இங்கேருந்து இந்த ஜங்ஷன்லேருந்து 700 மீட்டரில் இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ. இந்த லெஃப்டில் வந்து திரும்பினா பேர்ல் பே, லெஷர் பார்க், பண்டாரகம். நாங்கள் வந்திருக்கோம் 9:52 சண்டே. சின்னாங்கெல்லாம் ஓடி வராங்க, எக்ஸைட்டட். செக்யூரிட்டி சொல்கிறாரா வரட்டாங்க. ஸ்பீட் பேன்னு இருக்கு, ஸ்பிளாஷ் பேன்னு இருக்கு, பார்க்கிங், ஸ்பீட் பே. இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம் கார் பார்க்குக்கு. இப்போவே நாங்கள் நினச்சோம் நாங்கள் ஏர்லியாக வந்தால் நல்ல மண்டு பார்த்தா இங்கே ஃபுல் க்ரௌடாக இருக்குது இந்த டைமுக்கு. ரைட், இதில் பார்க் பண்ணலாம் நாங்கள். ஓகே, முன்னுக்கு நாங்கள் பார்த்தது வந்து ஸ்பீட் பேன்ற இடத்துல அங்கே டிக்கெட் எடுக்கணும். ஸோ நீங்கள் ஸ்ப்ளாஷ் பேக்கு வந்தீங்கன்னா, வாட்டர் வேர்ல்டுக்கு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே வந்து காப்பாக்கில் அந்த அப்படியே கீழே வரணும். நாங்களும் தெரியாமல் வந்து அந்த ஸ்பீட் பேக்கு அங்கே போயிட்டு திருப்பி வந்து அவ்வளோ தூரம் நடந்துட்டு திருப்பி வந்து இந்த வேக்கு வரோம். நீங்கள் வந்தால் டிரெக்டாக வரலாம். ஸ்ப்ளாஷ் பேக்கு தனியாக ஒரு காப்பாக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ட்ரானதும் அப்படியே ஸ்பீட் பே த்ரூ வந்து ஸ்ப்ளாஷ் பேக்கு அப்படியே வந்தீங்கன்னா அங்கே தனியாக ஒரே காப்பாக்கு இருக்குது. ஸோ இதில் நான் உங்களுக்கு அவங்களோட கேட்லாக் மாதிரி ஒன்று இருக்குது, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுண்டு. ஸோ இதில் நிறைய அடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அடுத்த பேக்கேஜஸ் இருக்குது அடிஷ்னலாக.
ஸோ அவங்க என்னென்ன மாதிரி ரிக்வயர்மெண்ட்டில் எது எது விளையாடலாம்ன்ற மாதிரியெல்லாம் ஒரு கேட்லாக் கொண்டு வச்சுருக்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் இந்த வீடியோ கேட்லாக்கை வாசிக்கணும்னா நீங்கள் போஸ்ட் பண்ணி வீடியோவை கேட்லாக்கை இருக்கிற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். நான் சும்மா ஓவராலாக அவங்களுக்கு இதில் இருக்கிற டீட்டெயில்ஸை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி கேப்சர் பண்ணியிருக்கிறேன். இதுதான் என்ட்ரன்ஸ். பேர்ல் பேயோட டிக்கெட் எடுத்து டிக்கெட் கவுண்டரில் நாங்கள் ஆனது இதுதான் என்ட்ரன்ஸ். இவங்களோட சிஸ்டம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது உண்மையாக. எந்த கியூஆர் கோடு வந்து தராங்க அந்த பேண்டில். ஸோ கியூஆர் கோடில் எடுத்தோன்னே நாங்கள் லாக்கர்ஸ் இருக்குது, லாக்கர்ஸும் கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணி தான் நாங்கள் உள்ளுக்கு வைக்கிறோம். ஸோ அது வந்து சேஃப். அடுத்த லேடிஸுக்கு வேறு சேஞ்சிங் ரூம், ஜென்ஸுக்கு வேறு சேஞ்சிங் ரூம், அவங்களுக்கு வேறு லாக்கர்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட், எல்லாம் டிரெக்ஷனல் போர்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது ஓவரால். நாங்கள் உள்ளுக்கு வந்ததும் நாங்கள் வந்து ஸ்ப்ளாஷ் பே என்ற வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். அங்கெல்லாம் வந்து ஸ்பீட் பேன்னு இருக்குது, அதாவது ரேசிங் கார் அதை மாதிரி ஆக்டிவிட்டீஸ். வாட்டர் ஆக்டிவிட்டீஸுக்கு வந்தோன்னா இந்த என்ட்ரன்ஸால் தான் உள்ளுக்கு வரணும். வந்தோடனே இது ஃபுல்லாக வந்து அமேசிங் ஃபீல் வந்து உடனே பார்த்த உடனே இந்த ஃபாரின் சிங்கப்பூர் அதே மாதிரி ஒரு கண்ட்ரியில் இருக்கிற ஒரு ஃபீல் வந்து தான் உண்மையாக இந்த வாட்டர் வேர்ல்டுக்கு வந்தவங்க எங்களுக்கு இருக்கும். இங்கே உள்ளுக்கு வந்தோன்னா எங்களுக்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தா, இந்த மிடில் இருக்கிற அந்த பெரிய ஒரு கேம் ஜோன் உண்டு. அது வந்து 1.2 மீட்டருக்கு குறைவான ஆட்களுக்கு தான் யூஸ் பண்ணலாம். அதாவது சில்ட்ரன்ஸ் பிட்வீன் 4 to 8 இருக்கிற ஆட்கள் தான் இதை யூஸ் பண்ணலாம். பட் இதில் இருக்கிற நீங்கள் அந்த சுற்றி வர இருக்கிற வாட்டர் ஸ்பேஸில் வந்து விளையாடலாம். பட் அந்த மெடிக்கிரவுண்ட் மாதிரி அதில் இருக்கிறதுல போகலாம். அடுத்தது வந்து சின்னாக்களுக்கு வந்து இந்த இருக்கிற இந்த ஆரேஞ்ச் கலரில் இருக்கிற இந்த இதில் நீங்கள் தனியாக போய் விளையாடலாம். ஸோ அதுதான் அவங்களோட ரூல்ஸ். அடுத்தது பெரியாக்களோட இன்னொரு அது உயரமாக இருந்து வர்ற கேம்ஸில் வந்து இப்போ நாங்கள் போகிறோமங்க. உயரமாக இருந்து வர்ற கேம்ஸில் வந்து பெரியாக்களோட வந்து சின்னாக்கள் விளையாடலாம். ஸோ இதில் வந்து சின்னாக்கள் பெரியாக்கள் 2 பேரும் விளையாடலாம். நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. உண்மையாக வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பட் இங்கே சில ப்ளஸ் மைனஸ் இருக்குது. நான் உங்களோட வீடியோ சொல்லிடுவேன். ஸோ அதையும் பாருங்கள் கடைசியில். இப்போ நான் சின்னால் கட்டுருக்க மேலே போயிட்டு வரணும் கொஞ்சம் திருப்பி வைப்பேன். ஸோ அதுக்கு நான் மேலே போய் பண்ணுறேன்.
சில்ட்ரன் அபவ் 7 to 8 years, 8 to 9 years அப்புறம் அடல்ட்டும் வந்து இந்த ஸ்லைட்ஸில் வந்து விளாடலாம். ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இதில் 4 விதமான ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. Yes, come. இதுவும் ஒரு நல்ல ஒரு கேம் வந்து. இது வந்து 2 பேர் வரலாம், 2 பேர் வந்து இதில் வர்றதுக்கு. ஸோ இது டியூப், அந்த டியூப்பில் வந்து 2 பேர் முன்னுக்கு பின்னுக்கு வந்து வரலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. இது ரெஸ்டாரண்ட். ஸோ ரெஸ்டாரண்ட்டில் வந்து நீங்கள் அப்பப்போ வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். வெரைட்டிஸ் இருக்குது அவங்களோட வெரைட்டிஸ். ப்ரைஸஸ் கொஞ்சம் ஹை, பட் நல்ல ஃபுட், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது பூல் இருக்குது, பேபி பூல் உண்டு, அடுத்த அடல்ட் பூல் உண்டு. ஸோ ரெண்டுலேயும் அதையும் யூஸ் பண்ணலாம். நாங்கள் அடுத்தது கபானாஸ் மாதிரி இருக்குது, அதுக்கும் நாங்கள் பே பண்ணி அதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதுதான் நாங்கள் இருக்கிற ஸ்பீட் பேடை வந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறது, அதுக்கு நாங்கள் வேறையாக பே பண்ணுவோம்.
பேர்ல் பேயில் நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது படி ப்ளஸ் மைனஸ் ரெண்டும் இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் இருக்குது. பாசிட்டிவ் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்ல ஸ்டாண்டர்டாக நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதில் ஒரு இதுவும் இல்லை, உடைஞ்சது அப்படி ஒன்றும் இல்லை, எல்லாம் வெல் மெயின்டைன். அது ஒன்று. அடுத்தது வந்து இங்கே வந்து ஒரு ஃபேமிலி அவுட்டிங்காக இருக்கட்டும், குரூப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக வந்து இருக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸ் அவுட்டிங்காக இருக்கட்டும். ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இடம். நல்லா காலையில் வந்தால் 10 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ 10 o'clock வந்தால் ஈவினிங் மட்டும் என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். அதுதான் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நெகட்டிவ் வந்து இங்கே வந்து பெரிய ஏரியான்றதால, வாஸ்ட் ஏரியான்றதால இதில் வந்து ஆட்கள் வந்து கைடுக்கு வந்து, அதாவது இப்போ ஒரு நோட்டீஸ் போர்டோ கைட் டிரெக்ஷன் போர்டோ ஒன்றுமே இல்லை. நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு அதை சுற்றி தான் போகணும். ஓகே, ஸோ அதுதான் அது ஒன்று. அடுத்தது வந்து இங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்து போதாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, ஸ்டாஃபை வந்து கொஞ்சம் கூப்பிட்டோன்னு வேண்டாம். இவங்க டிக்கெட் வந்து 5500 மாதிரி அந்த ஒவ்வொரு பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ அந்த அவங்க எடுக்கிற அமௌண்ட்டுக்கு ஸ்டாஃப் வந்து கூட்டினா நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் என்னை பொறுத்தவரை இந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ மற்றும்படி ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் குட். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையாக சின்ன கூட வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வரலாம், ஃபேமிலிஸோடு வரலாம், வந்து ஃபுல் டேமை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.